முதலாளி அங்க கவனி, ஆள் வந்துச்சு. இந்த சீன் முடிகிறதுக்கு 1 hour ஆகும். அதுக்கு சூட்டவளா ஒரு ரெக்கார்டை எடு. இத விடு, அத போடு. Mic testing 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 mic testing 1 2 1 2. சார் சார் வா சார், ஒரு தடவை பாத்துட்டு போறோம் சார். இல்ல அண்ணா இப்ப வந்துருவாரு. ஜனவரியில சங்கர்லால் ஆரம்பிக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடு. வேற ஒண்ணும் இல்லையா? சரி வரேன். என்ன நீ வேற சரி நீ போ. கொஞ்சம் நில்லு சார், உன்னை பாத்துட்டு போலான்னு தான் சார். எங்க இருந்து வரீங்க? பக்கத்துல குப்பத்துல இருந்துதான் சார். உன் படம்னா எனக்கு ஒரே உசுறு சார். 5-6 தபா எப்படியும் பாத்துருவேன். அதுக்கு மேலையும் பார்க்கலாம். இதுக்குதான் வசதி இல்ல சார். எந்த படத்துக்கு ஷூட்டிங் போறீங்க? இந்த குருன்னு ஒரு படம் இல்ல, அது கூட டாப்பா இருக்குமா சார்? அது நான் எப்படி சொல்றது, நீங்க தான் சொல்லணும். வர சார், இதுல ஒரு கையெழுத்து போடு சார். இதெல்லாம் போட்டா தொலைச்சிட மாட்டீங்களா? எப்படி சார் தொலைச்சிடுவேன்? நேரா ஊட்டாண்ட போய் உன் படத்துக்கு இதை ஒட்டி வச்சுக்கின்னு தினம் பாத்துக்கினே இருப்பேன். சரி, உங்க பேர் என்ன? செல்லம்மா. செல்லம்மா செல்லம்மா. செல்லம்மா இருக்கு. தேங்க்ஸ் சார். சார் ஒரு டவுட் சார், எங்க சிரி பல்லக்காமே எதுக்கு? ஐயோ அத்த காணமே. எத்த சார், உன் கல்யாண ராம படம் பார்த்தனா அதுல முன்னால 2 நீட்டிக்கு நின்றுதா. அத்த பார்த்ததுல இருந்து 3 நாளா தூக்கமே இல்ல சார். அதுவா? கொஞ்சம் பாருங்க. இது போய் பல்லு தோக்காக்குது சார். ஆளே மாறி போட்டிய. இத பார்த்துட்டு தான் தூங்காம இருந்திருக்கீங்க. இனிமே நிம்மதியா தூங்குங்க. வணக்கம் சார். வரேன் சார். வரேன் சார். போலாம். காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். காதல் அறிவு கட்டதா போனா போது நந்தால கையெழுத்து போட்டு கொடுத்தா காதல் வந்துருச்சா. நீ இப்படி எல்லாம் பாடி நிற்கிறதா இருந்தாலும் சம்சாரம் கேட்டுச்சு, கால இருக்கிறத கைட்டிக்கும். போமே, நீ இப்படி சொன்னதை கேட்டது எனக்கு ஒரே சோகமாக்குது. ஆமா, இந்த அம்மா பெரிய லைலா சோகமாகுதான். இன்னைக்கும் போகுது தானா? சாயங்காலம் அக்கா காசு கொடுப்பா, கருவாடு வறுத்து குழம்பு வைக்கிறேன். இப்ப சாப்பிடுப்பா. துண்டத்தை வேண்டா போட. குந்துனேனா, நீயும் 2 உண்டை வாங்கிக்க. வயதா இப்ப நீ என்ன நினைச்சீங்க? ஐயா ஒரு லெவலுக்கு கொண்டா தெரியுமா? வயதெல்லாம் துண்ணா தொழில் பண்றப்ப தொண்டை கட்டிக்கும். ஐயா எந்த ஆபீஸ்ல உதயம் பாக்குறாரு? எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரியாவே பேசி நிக்கிற. அப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணும். அட போடா, கஞ்சிக்கு உன்னை நம்பி இருந்தா தானடா ஃபீல் பண்றதுக்கு. நேமா டெலிவரி தான் கொடுத்துக்கிறாரு. நாங்க ஒன்னும் கையால் ஆகாத ஆள் இல்ல. அம்மோ இந்த 1 ரூபா நாளைக்கு சொரா புட்டும் சாம்பாரும் பண்ணி வை. சொரா புட்டா 1 ரூபா கொடுத்துக்கிறாரு. முட்டை பொரியலும் 3 வரவலும் பண்ணி வை.
இப்ப பார்த்தாலும் நம்ம லைன்ல கிராஸ் பண்ணினே இருக்கிற நல்லா இல்ல. அச்சி போடா. ஏமே நீ அவங்கிட்ட போய் பேசிக்கின்னு இப்படித்தான் நீ எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வர. இவனுங்களை எவனுக்காவது பொறுப்புக்குதா? அவன் தான் வயிற கழுவிக்கிறதுலயே குறியா இருக்கான். நீ என்னடானா இதுங்களை நம்பி இருக்கியா? உன்னை நாவே பொறுப்பு இல்லாம இருக்கிறாரு. இந்த பிள்ளைங்களை நான் என்னத்த கண்டிக்கிறது? அடியே நீ நல்லா துண்ணுட்டு உரமா இருன்னு அடிக்கடி சொல்லுவேனே, அது ஏன் தெரியுமாமே? என் பேர்லயே எனக்கு நம்பிக்கை இல்லை. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இந்த பிள்ளைங்களை நீதாமே காப்பாத்தணும். கால் இருக்கிறதெல்லாம் ஓடி போடும். இது இன்னாமே பண்ணும். ஏன் இம்மா அப்படி எல்லாம் பேசுற? இந்த பாரு, என் உசுறு இருக்க வரைக்கும் தங்கச்சி தம்பி நான் காப்பாத்துவேன். அது போதும் எனக்கு, அது போதும். இந்தாமே நீயும் சாப்பிடு. ஐயா இங்க பாருங்க ஐயா, 2 கால விளங்காதவன் ஐயா. ஐயா இவனுக்கு 1 கால விளங்கல ஐயா. கால் விளங்கலன்னா ஆஸ்பத்திரி போங்களேன் ஐயா. புத்தி சொல்றதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல உங்களுக்கு. ஏதாவது காசு இருந்தா போடுங்க ஐயா. சில்லறை இல்லப்பா. சில்லறை இல்லையா? எவ்வளவு இருக்குங்க? 5 ரூபாய்க்கா, 10 ரூபாய்க்கா, 50 ரூபாய்க்கா, 100 ரூபாய்க்கா, எவ்வளவு இருக்குங்க? மானத்தை வாங்காதீயா, பைசா இல்ல. பைசா இல்லன்னா முதல்ல சொன்னேன் ஐயா. இதுல என்ன பெருமை? சில்லறை இல்ல. நானே என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மத்தியான சாப்பாடே வந்து வாங்கி கொடுத்தாதான் உண்டு. சரி, இப்படியும் சில பேர் அலையறான் பாரு. டேய், அந்த வேதனையில தான் அண்ணன் தாடி வளர்த்துட்டாரு. போயா. வாடா டேய். ஐயா டேய், அந்த ஒருத்தர் போறாரு. புடிடா புடிடா. என்னம்மா சோக்காரிச்சு அவளை குந்தின்னு வர? துட்டு கொடுத்து வர்றதுக்கு யோகிதை இல்ல. அதான் 9 ரிக்ஷால ஓசில வாடா தமாஸ். நைனா ரொம்ப டாங்க்ஸ். உன் டேங்க்ஸ் இருக்கட்டும். உள்ள செவுத்து மேல பீடி வச்சுக்கிறேன், எட்டுன்னு வா. சத்தியபுத்திர பாய் சந்தையில குந்திக்கின்னு டம் அடிக்கிறான். பீடியா பிடிக்கிற? சத்தியமா இல்ல செருப்பால நாய். அன்னைக்கே சொன்னேன் இந்த பசங்க எல்லாம் பீடி பத்த வைக்க கொடுக்காதேன்னு. நீ கேட்டா தானே? இது ஒன்னாவது படிச்சு பெரிய மனுஷனாவும் நினைச்சேன். இதுக்கும் பொறுக்கிற புத்தி வந்துருச்சு. இன்னொன்னு இருக்குது, அது என்ன ஆக போகுதோ? அக்கா நான் நல்லா படிச்சுக்கோங்க. இவன் தான் என்ன காப்பாத்த போறான். ஆமா, இப்படியே சொல்லி நிறு. நீ யாரையும் காப்பாத்தாத. நான் என்னமா உங்களை காப்பாத்தல? தினைக்கு 3 ரூபாய் தரேன்ல, பெருசா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறிய. என்ன பண்ற? லோடிங் பண்றேன். பாக்கெட்ல வைக்க கூடாதா? பாக்கெட்ல வச்சா எங்க அக்கா வீட்டு கழுகு எடுத்து போடுவா. அதுதான் நம்ம பேங்க்ல சேர்த்து வைக்கிறேன். ஆமா, உன் அக்கா என்ன அவ்வளவு பயமா? இன்னும் பெரிய பயம் இல்ல. ஏதோ பெரியவளா பிறந்துட்டாலேன்னு ஒரு சின்ன மரியாதை. இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போறேன்? ஜிவாஜி படத்துக்கு ரிசர்வ் பண்ண போறேன். சீக்கிரமா எவராப்பா? தலைவரு. டேய், சோடா வாயினோடானா உட்கார்ந்துங்கற. சீக்கிரம் வாடா. சொல்லுப்பா. குளிக்க படச்சு உட்கார் வாஜார. போடு போடுமா. வலிமகா, வலிமகா. என்னண்ணா அண்ணாத்துக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆச்சு? யோ, உடம்பு நெருப்பா கொதிக்குது. என்ன ஆச்சியா? மயக்கம் போட்டு வந்துச்சுமா, டாக்டர் கூட்டிட்டு போ. நைனா ஒரு கைப்பிடி நைனா. வெள்ளையா வாயா. உக்காரியா. உடம்ப பாத்துக்கிறேன், நான் போயிட்டு வரேன். படிச்சுக்கினது இத வந்துட்டேன். 2 நாள்ல திருப்பி கொடுத்துற. இந்த பாருமே, நீ 2 நாள்ல குடுப்பியோ 2 ஹவர்ல குடுப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுமே. இந்த பாரு, இந்த கடன் பிசினஸே நம்ம கையில வேணாமே. போட பாத்துக்கியா என்ன எழுதிக்குது? ஏக்கா இந்த பாருமே, நீ நின்னு நிக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. போய்கினே இரு. வந்துட்டா கலங்க. வள்ளிமாக்கா, இங்க வா. ஆமா, எங்க வந்த, எங்க போற? ஒண்ணுமில்லமே, சும்மாதான் வந்தேன். சரி குந்திகா, நாக்கா துன்றியா? வேணாமே, நான் அப்புறமா வரேன். என்னங்கடி இது கதை? என்ன ராக்கம்மா கடன் கொடுத்தாளா இல்ல மூஞ்சில கரிய பூசினாளா? கடன் கேட்கணும் தான் போனேமே.
கடன் வாங்குறதுனால சிநேகிதம் கெட்டு போடுமோன்னு மனசுக்கு தோணுச்சு. அதனாலதான் பேசாம வந்துட்டேமே. இப்ப நான் என்ன செய்யறது? எத்த கொண்டு போய் வைக்கிறது? டேமாயம்மா, ஆ? இந்த மூளை கொத்துற மாமா நான் வயசுக்கு வந்தப்போ ஒரு புடவை வாங்கி வந்துச்சேன். ஆமா, அத்தை கொண்டு போய் மார்வாடி கடையில வையே 5 கொடுப்பான். ஏமே உனக்குன்னு இருக்கிறது அது ஒரே ஒரு புடவை. நாளைக்கு 4 கைமைனா நீ எத்தனை கட்டிக்குவேன்? ஆமா, நமக்கு ஒரு 4 கைமை அது ஒண்ணு தான் பாக்கிப்பா. அத்தை கொண்டு போய் வச்சுட்டு நைனாவை டாக்டர் அண்ணிட்டுன்னு போ. அத்தை மாசம் மூட்டுக்கலாம். இந்தா என்னமோ சேட்டு, உன்ன மாதிரி 4 புண்ணியமாக இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி ஏப்பா எங்களுக்கு சமயத்துல உதவியாக்குது. வரட்டுமா? சரி, அடுத்த மாசம் வந்து மூட்டுக்கிறேன். போயிட்டு வா. யோ, உடம்பு நெருப்பா கொதிக்குது. நீ ஏன் இங்க வந்த? என்னால ஒண்ணுமே முடியலம்மே. துட்ட கொடு, டாக்டர் கையில போயிடுறேன். சரி சரி, வா போலாம். நான் என்ன குழந்தையா? வீட்டுல சின்ன பொண்ணு பசியில் ஆயுதுக்கு நிக்கிறா. நீ போய் கஞ்சி வைய, நான் போயிடுறேன்.